பேர்ல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பெண்களுக்கு நன்மை கிடைக்க சில காரியங்களை சொல்கிறேன். இந்தியாவில் திருமணம் ஆனவுடன் பெண்கள் தங்கள் கணவரின் பெயரை இனிஷியலாக அல்லது குடும்ப பெயராக சேர்த்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அதை சட்டபூர்வமாக செய்வதில்லை. இதன் நிமித்தம் சில நன்மைகளை இழக்கிறார்கள். சொத்துரிமை, அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இழக்கிறார்கள். பெயர் மாற்றம் பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கான பதிவு இது. முழுவதுமாக பாருங்கள். கடைசியில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். இந்தியாவில் பெயர் மாற்றம் சட்டப்பூர்வமாக செய்ய 4 காரியங்கள் செய்ய வேண்டும். பிரமாண பத்திரம் தயாரித்தல், அஃபிடவிட். முதலில் ஒரு நோட்டரி பப்ளிக் மூலம் மாற்றம் செய்வதற்கான பிரமாண பத்திரம் தயாரிக்க வேண்டும். அதை தயாரிக்க சில விவரங்கள் தேவை. உங்கள் பழைய பெயர் தந்தையின் இனிஷியலுடன், உங்கள் புதிய பெயர் கணவரின் இனிஷியலுடன், திருமண தேதி, திருமணம் நடந்த இடம் மற்றும் பெயர் மாற்றத்திற்கான காரணம், திருமணம் போன்ற விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நோட்டரி பப்ளிக் அல்லது மேஜிஸ்ட்ரேட் மூலம் முறையாக இந்த பிரமாணம் சான்றளிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, செய்தித்தாளில் வெளியிடுதல். பெயர் மாற்றம் குறித்த ஒரு விளம்பரத்தை 2 முன்னணி செய்தித்தாளில் வெளியிட வேண்டும். ஒன்று உள்ளூர் மொழி செய்தித்தாள், தமிழ்நாடு என்றால் தமிழ் செய்தித்தாளில், மற்றொரு ஆங்கில செய்தித்தாளில். விளம்பரத்தில் உங்கள் பழைய பெயர், புதிய பெயர், உங்கள் கணவரின் பெயர், முகவரி மற்றும் பெயர் மாற்றத்திற்கான காரணம், திருமணம் ஆகியவை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இந்த விவரம் எதிர்காலத்தில் ஏற்படும் சிக்கலை தவிர்க்க உதவும். கெசட் அறிவிப்பு. அரசு கெசட்டில் உங்கள் பெயர் மாற்றத்தை வெளியிடுவது அதிகாரப்பூர்வமான சான்றாகும். அரசிதழில் பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து தர வேண்டும். தேவையான ஆவணங்கள்: பிரமாண பத்திரத்தின் அசல் மற்றும் நகல், திருமண சான்றிதழின் நகல், செய்தித்தாளில் வெளியான விளம்பரின் நகல்கள், அடையாள சான்று, ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அட்டை மற்றும் முகவரி சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள். இந்த ஆவணங்களை அரசு பொதுவான வெளியீட்டுத் துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்தல். கெசட் அறிவிப்பு வெளியானதும் உங்கள் புதிய பெயருடன் கெசட் அறிவிப்பு பிரதி கிடைக்கும். இதை வைத்து உங்கள் அனைத்து ஆவணங்களிலும் பெயர் மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும். உங்களால் இதை செய்ய முடியாவிட்டால் இதற்கென்று லாயர்ஸ் இருக்கிறார்கள், அவர்களை அணுகவும். பிற்காலத்தில் சொத்துரிமை கோரும்போது ஆவணங்கள் சரியாக இல்லையெனில் பெற்றுக்கொள்ள முடியாது. பழைய பெயரை மாற்றாமல் எல்லா ஆவணங்களும் அதே பெயரில் இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் பெயர் மாற்றம் செய்தாலும் உங்கள் வயது, கல்வி சான்றிதழில் மாறி இருந்தாலும் கணவரிடம் தெரியப்படுத்துங்கள். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அவருடைய பணியாளர் பதிவேடு புத்தகத்தில் குடும்ப உறுப்பினர்களின் பெயர், வயது, தனக்கு பின் யாருக்கு கொடுக்க வேண்டும் போன்ற விவரங்களை எழுதி கொடுக்க வேண்டும். சில கணவர்களுக்கு மனைவியின் சரியான பெயர், வயது, கல்வி சான்றிதழில் என்ன உள்ளது என்று தெரியாமல் தவறாக சர்வீஸ் ரிஜிஸ்டர் பூர்த்தி செய்வதன் மூலம் சில சகோதரிகள் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பிரச்சனை வரும் முன்னே சரி செய்யுங்கள், நன்மை அடையுங்கள். சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கேள்வியை கமெண்டில் தெரிவிக்கவும்.